Hello students, welcome to Thanga Kanitham. இன்னைக்கு நாம 10th standard maths chapter 2 exercise 2.6ல 4th problem பார்க்கலாம். Question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the sum of first n terms of a certain series is given as 2n square minus 3n. Okay, அதாவது இது ஒரு certain series இருக்கு, அதுல first n term உடைய sum வந்து 2n square minus 3n கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ சம்மன் ஒன்று உங்களுக்கு டக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது எஸ்என். ஓகே, ஸோ எஸ்எனோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க 2n ஸ்கொயர் மைனஸ் 3n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ல இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சுக்கிட்டு ஷோ தட் த சீரீஸ் இஸ் அன் ஏபி. ஓகே, அப்போ அந்த சீரீஸ் வந்து ஏபியில தான் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டு ப்ரூவ் the series is an AP. இது வந்து ஒரு arithmetic progressionல இருக்கு அப்படிங்கிறது தான் நாம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, அப்போ ஜென்ரலா ஒரு சீரீஸ் வந்து ஏபியில தான் இருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா T2 minus T1 equal to T3 minus T2. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, கண்டிஷன் ஃபார் ஏபி. ஓகே, இந்த கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா அது ஏபி. அப்போ இந்த கண்டிஷன்லாம் இருக்குங்கிறத நாம சொல்லணும். அப்போ நமக்கு T1, T2, T3 இது தெரிஞ்சாதானே இந்த கண்டிஷன்ல இருக்கா இல்லையா நம்மளால செக் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த T1, T2, T3 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின்ல வந்து T1, T2, T3 எல்லாம் கொடுக்கல, அவங்க என்னதான் கொடுத்துருக்காங்க, சம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. T1, T2, T3னா என்னது, T1ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், T2ங்கிறது செகண்ட் டேர்ம் அண்ட் T3ங்கிறது தேர்ட் டேர்ம். ஓகேவா? சரி, அதுக்கும் இந்த எஸ்எனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கறத பார்த்துடலாம். எஸ்என் அப்படின்னா என்னன்னா அந்த சீரீஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் n டேர்மினுடைய சம், அதாவது T1 பிளஸ் T2 பிளஸ் T3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் Tn, இதுதான் இதோட மீனிங். ஓகேவா? சரி, அப்போ இதுலனா n-க்கு பதிலா 1 அப்படின்னு அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு S1 வந்து கிடைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. ரைட் ஹேண்ட் சைட்ல S1னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் டேர்ம் அதோட டோட்டல், ஒரே ஒரு டேர்ம் தான், அதோட டோட்டல்லாம் என்ன வரும், அதே தானே வரும். அதாவது சப்ஸ்டிட்யூட் n ஈக்குவல் டு 1 பண்றோம், இதுல S1 வருது, அப்ப S1 ஈக்குவல் டு T1. ஓகேவா? சரி, இதே n ஈக்குவல் டு 1 சொல்லிட்டு இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலயே நாம அப்ளை பண்ணலாம். அப்ப என்ன வரும், 2 into 1 ஸ்கொயர் மைனஸ் 3 into 1 வரும். தட் இஸ் 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 தான், 1 into 2 2 minus 3 equal to minus 1. Okay, so this implies T1 equal to minus 1. இன்னும் நமக்கு T1 தானே தேவைப்படுது, T1 நாலும் S1 நாலும் 1 தான், பட் இதுதான் நமக்கு T1 தான் தேவைப்படுது, அதனால T1ல இருக்கிற மாதிரியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நாம T2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப T2 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், n-க்கு 2ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் n equal to 2. 2 அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், S2ன்னு வருமா. S2னா என்ன மீனிங், ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் இந்த ரெண்டுத்தினுடைய சம்மு தான் என்னது, S2. இப்போ இதை தான், அதாவது n equal to 2ன்னு இந்த ரிலேஷனே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இங்க n equal to 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 2 into 2 ஸ்கொயர் மைனஸ் 3 into 2ன்னு வரும். ஓகே, 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 வரும், 4 2s are 8 மைனஸ் 3 2s are 6. இந்த 8லேருந்து 6 வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த T1 plus T2 ஈக்குவல் டு 2ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நமக்கு T1ஓட வேல்யூ தெரியும் இல்லையா, அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும், மைனஸ் 1 பிளஸ் 2 ஈக்குவல் டு 2. பட் நமக்கு T2 தான் வேணும், அப்போ இந்த மைனஸ் 1 என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவலுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாம். இப்போ மைனஸ் 1 இந்த சைட் வந்துச்சு, என்ன ஆயிடும், பிளஸ் மாறிடுமா. இப்போ 2 பிளஸ் 1னா 3. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் T2 ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போ T1ஓட வேல்யூ தெரியும், T2ஓட வேல்யூ நமக்கு தெரியும், இன்னும் நம்ம T3 மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா n-க்கு 3ன்னு அப்ளை பண்ண போறேன். ஓகே, அப்போ அப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும், S3 வருமா. S3னா என்ன அர்த்தம், T1 பிளஸ் T2 பிளஸ் T3, அதாவது ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் இருக்குல்ல அதோடைய சம் தான் என்னது S3. அதே மாதிரி இந்த SN இருக்குல்ல இதுலயும் வந்து n-க்கு 3ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும், 2 into n-க்கு பதிலா 3 போட்டீங்கன்னா 3 ஸ்கொயர் மைனஸ் 3 into 3ன்னு வரும். ஓகே, அதுதான் நான் எழுதியிருக்கேன், 2 into 3 ஸ்கொயர் மைனஸ் 3 into 3. ஸோ 2 into 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 வரும், மைனஸ் 3 3s are 9, அப்புறம் இந்த 18 மைனஸ் 9 ஈக்குவல் டு 9ன்னு கிடைக்கும். இது என்னன்னா T1
plus T2 plus T3 ஓட வேல்யூ. பட் ஆல்ரெடி நமக்கு T1 minus 1 தெரியும், T2 3 தெரியும், plus T3 equal to 9. ஓகே, அப்புறம் -1 plus 3 போட்டிங்கன்னா plus 2 கிடைக்கும். இந்த plus 2 equal to opposite side வருது, அப்போ அது -2. 9 minus 2 na 7. So this implies T3 is equal to 7. Okay. சரி, இப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? T1 minus 1, T2 3 and T3 7. Okay, இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கண்டிஷன் செக் பண்ணிடலாமா? சரி, அதுக்காக என்ன பண்ண போறோம்? T2 minus T1 first எடுக்கலாம். T2 3 minus of T1 minus 1. So 3 minus into minus plus 1, 3 plus 1 4 கிடைச்சிருக்கு. Next T3 minus T2 போட்டு பார்க்குறோம். T3 வந்து 7 minus T2 ஓட வேல்யூ 3, 7 minus 3 na 4. ஓகே, இப்போ பாருங்க வேல்யூஸ் சேமா வந்திருக்கா? ஸோ இதை நம்ம ரிசல்ட் எழுதிடலாமா? This implies T2 minus T1 equal to T3 minus T2 equal to 4. Okay. So this implies condition for AP is satisfied. Therefore, the terms T1, T2 and T3 are in AP. Okay. So, அவ்வளவுதான். இந்த problem complete ஆயிடுச்சு.